விந்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்ய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. பெண்களுக்கு கருமுட்டை வெடித்து வர்றதுக்கான மருந்துகள், அனிமியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு பெண் 200 ml ரத்தம் வெளியே போய் ரத்த இழப்பு இருக்கும். இந்த பெண்களுக்கு அதனால ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்காக பெண்களுக்கு ரத்த சோகைக்கான மருந்துகள், விட்டமின்ஸ், குழந்தை வளரும் போது மூளை வளர்ச்சி பாதிக்கக்கூடாதுன்னு மூளை வளர்ச்சிக்கான பல்வேறு மருந்துகளும் கொடுப்பாங்க, விட்டமின்ஸும் கொடுப்பாங்க. இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். இதில் கருத்தரிக்கல ஒரு 6 மாதம் முயற்சி பண்ணுறாங்க. 6 மாதம் பெண்ணுடைய கருமுட்டையோட வளர்ச்சி, அது வளர்ந்து வெடித்து வெளியே வர்றது, இதெல்லாம் இயல்பாக இருக்கான்னு பார்ப்பாங்க. கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் நல்லா இருக்கா எல்லாம் பார்க்குறாங்க. சரியாக இருக்குது, ஆனால் கருத்தரிக்கலை அல்ல ஏதோ குறைபாடு இருந்தால் குறைபாடுகளை சரி பண்ணணும். நிறைய குறைபாடுகள் இருக்குது. எண்டோமெட்ரியோசிஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓடின்னு அந்த நீர்க்கட்டிகள், இரகுலரான மாதவிலக்கு, ஹார்மோன் குறைபாடுகள், இப்படி நிறைய பெண்களுக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கலாம். ஆண்களுக்கான பிரச்சனைகள் விந்தணுக்கள் குறைவு, எண்ணிக்கை குறைவு, ஊர்ந்து போகிற அணுக்கள் குறைவு, உருச்சிதைவான அந்த மார்பாலஜின்னு சொல்லக்கூடிய ஊனமில்லாத அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு, இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்கலாம்.